உழவு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம வீட்டு தோட்டத்துலையும் சரி மாடி தோட்டத்துலையும் சரி முருங்கை மரம் வச்சிருக்கீங்க. அந்த முருங்கை மரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா இந்த கம்பளி பூச்சிகள் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குங்க. இதை நம்ம எப்படி விரட்ட போகிறோம் அதை பற்றி தாங்க இந்த பதிவு. அதுவும் நம்ம வீட்டில் கிடைக்கிற ஒரு சின்ன ஒரு பொருளை வச்சு தாங்க இந்த கம்பளி பூச்சியை விரட்ட போகிறோம். வாங்க இந்த பதிவு முழுவதும் பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நமக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா ஒரு வாளி எடுத்துக்கங்க, ஒரு 1 லிட்டரோ இல்லை 2 லிட்டர் தண்ணி எடுத்துங்க. அப்புறம் நமக்கு தேவை நம்ம துணி துவைக்கிற பவுடர் தாங்க. இதை நம்ம என்ன செய்யறோம்னா 1 ஸ்பூன் அளவு போட்டால் போதும். நம்ம எந்த அளவு இருக்கோ அந்த அளவு கூட போட்டுக்கலாம். நம்ம இப்போ பார்த்தோன்னா 1 ஸ்பூன் அளவு போட்டுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் தண்ணியை ஊற்றணுங்க. தண்ணியை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணணுங்க. நுர வரைக்கும் நல்லா என்ன செய்யணும்னா நம்ம என்ன செய்யணும், அது நல்லா நுர வரைக்கும் நல்லா கையில் இது பண்ணிக்கணுங்க. அவனுக்கு என்ன செய்யறோம்னா நம்ம ஒரு ஸ்ப்ரேயில் ஊற்றி அந்த கம்பளி பூச்சி எங்கெல்லாம் இருக்கோ அந்த மரத்தை ஃபுல்லாக அடித்தா கண்டிப்பாக அந்த கம்பளி பூச்சி மறுபடியும் வராதுங்க. இப்போ வாங்க நம்ம ரெடி ஆகிட்டு மாதிரி இப்போ நம்ம போய்ட்டு அந்த கம்பளி பூச்சி மேலே நம்ம தெளிப்பு செய்யலாம். வாங்க. இப்போ நம்ம அதை ரெடி பண்ணி நம்ம அடிச்சிட்டுங்க. இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் ரெடி பண்ணி அடிச்சுட்டு என்ன ரிசல்ட்டுங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நன்றிங்க.